ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். சோசியல் உங்கள் விஜே பாலம் பேசுகிறேன். மைக் என்ன கேட்பீங்க? மைக் கொஞ்சம் டெக்னிக் இஷ்யூனால அது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் மைக்கோட வரேன். சரி, ஓகே. இன்றைக்கி ஹாப்பி சண்டே நண்பா. இன்றைக்கி சண்டேனாலே எல்லாருக்கும் ஏகச்சக்க வேலை இருக்குங்க. அதுவும் வீட்டில் இருக்கிற அம்மாவுக்கு தான் தெரியும். நம்ம சிக்கன் மட்டன்லாம் வாங்கிட்டு வந்து அவங்க சமைச்சு வாய்க்கிறதையாக கொடுக்குறதுலாம் மிகப்பெரிய விஷயங்க. அதனால் அவங்க எல்லாருக்கும் ஒரு வாட்ஸ்அப் போய் சொல்லிவிட்டு இந்த சண்டே எல்லாருக்கும் பயங்கரமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் எஸ்டர்டே ஒரு லவ் ஸ்டோரி சொல்கிறேன்னு உங்கள்கிட்ட எல்லாருக்கும் நான் நரேஷன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லாம் நான் சொல்ல முடியல. எனக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் என்னால் வாய்ஸ் ஓவர் பண்ண முடியல. ஓகே, நீ அந்த ஸ்டோரி நான் நிறைய பண்ணுறேன். என்னென்னா ஒரு பையன் ஒரு பொண்ணு லவ் பண்ணுறாங்க. இந்த பேசிக் தாண்டா பாடா அப்படின்னு கேட்கலாம். ஓகே, பேசிக் தான். அந்த பையன் அந்த பொண்ணு இந்த பையன் லவ் பண்ணிருக்கான். அந்த பொண்ணுக்கு இவன் மேலே லவ் வரதுக்கு ஒரு க்ரீன் சிக்னல் வர்ற டைமில் இந்த பையன் சைடு டைம் சரியில்லை. இவன் வில்லனாக ப்ரொடெக்ட் ஆகிட்டான். அந்த பொண்ணு பாயிண்ட் ஆஃப்ல இந்த பையனை அவன் கேரக்டர் தப்பாக போதிட்டு அவங்க கட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த பையனும் அதுக்கப்புறம் இந்த பையனும் பேசுகிற இந்த பையன் ஜென்யூனான பையனால் கட் ஆகிடுச்சு. திருப்பி 3 வருஷம் கழித்து அந்த பொண்ணை லாங் டிஸ்டன்ஸில் சந்திக்கிறான். இந்த பையனோட மனநிலை திருப்பி போய் பேசலாமா அப்படிங்கிற ஒரு தாட்டு இவனுக்கு வரலாமா வேணாமா இல்லை பேசலாமா அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் நான் இந்த கிளைமாக்ஸ் சீனை நான் உங்கள்கிட்ட விட்டுறேன். அந்த பையன் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த நீங்களே சொல்லுங்கள். திருப்பி அவன் பேசி லவ்வை கண்டினியூ பண்ணலாமா இல்லை கதம் முடிஞ்சிச்சு அவ்வளோதான்னு சொல்லிட்டு போகலாம்னு சொல்லிட்டு ஐ சாய்ஸ் ஃபார் யுவர் என்னோட வீடியோஸ் பார்க்குற எல்லாரும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். பாய், வாசி டாடா.